இதில் அப்பீல் செஞ்சது டிவிஎஸ்சி, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அதுதானே லஞ்ச ஒழிப்புத்துறை, அதுதானே அப்பீல் பண்ணுச்சுங்க. முதல்ல ஆரம்பிச்சு ஆர்கியூ பண்ணது யாரு? லஞ்ச ஒழிப்புத்துறை தானே. அவங்க என்ன சொன்னாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை யார் பண்ணது? பிபி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். யார் அப்பாயின்ட் பண்ணது? திமுக அரசு. திமுக அரசுல இருக்கிறவங்க தான் முதல்ல எடுத்த உடனே இவரை மாதிரி ஒரு லஞ்சத்தை வாங்கினது பார்க்க முடியாது, இந்த ஊழல் வந்து இவர் பண்றதெல்லாம் ஊழல், கீழ்கோர்ட்டு தப்பா கொடுத்துருச்சு ஜட்மெண்ட்டை, அதனால விடுதலையை ரத்து செய்து அவரை குற்றவாளி என்று அறிவிங்கள்னு சொன்னது யாரு? திமுக அரசு தானே. லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இதுல அப்பலண்ட். இது அவங்க தான் இது அப்பீல் போயிருக்காங்க. அவங்க தான் விசாரணை பண்ணாங்க கீழ்கோர்ட்ல. விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறாங்க. அதை அந்த கீழ்கோர்ட்டு நீதிபதி ஏத்துக்கல. சார்ஜஸ் எல்லாம் ப்ரூவ் ஆகலன்னு இன்னசென்ட்னு விட்டுட்டாரு. அதுக்கு மேல வந்தது யாரு? அப்பீல் நடத்தின முதல்ல இருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த வழக்கு நியாயமான வழக்கு, கீழ்கோர்ட்ல தவறாக ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இவர் குற்றவாளி, இவ்வளவு சொத்துக்கள் வாங்கியிருக்காரு, ஊழல்வாதின்னு சொன்னது யாரு? திமுக அரசு.